Hi, this is Richard from BFX team, and actually I just want to share you something. So எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் we want to go for a job அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து they are dreamed about a job, இல்லை அப்படின்னா அவங்களோட தேவை. இது ரெண்டு விஷயம் தான் வந்து பேசிக் மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஃபார் ஃபைண்டிங் a job. அண்ட் இப்போ இந்த வேலை தேடும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்து முதல் விஷயம் வந்து நம்மளோட ஒரு ப்ரெஷராக இருந்தோம்னா நமக்கு வந்து சிவி, அதாவது கரிக்குலம் விட்டேன்னு சொல்கிற அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த கரிக்குலம் விட்டே ஆர் ரெஸ்யூமே அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது there is a difference between for freshers as well as for the professional resume. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே நம்ம வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். லைக் கரிக்குலம் விட்டே அப்படின்றதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஷுட் பி சூஸிங் அ டெம்ப்ளேட் ஃபார் கரிக்குலம் விட்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெம்ப்ளேட் அந்த பேக்ரவுண்ட் அதை வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சைடு வச்சுட்டாலும் அதில் வந்து நம்ம என்ன ஆர்டரில் சூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஃபார்மேட் வந்து அந்த இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லைக் அதில் வந்து ஆக்சுவலாக 3 விஷயம் இருக்குது ட்ரெண்டிங் பர்பஸ். ஒன்று வந்து ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல், இன்னொரு டைப் வந்து ஹைப்ரிட் டைப். இதில் வந்து இந்த ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்கிற ஹெச்ஆர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாலிடான ரீசன் அப்படின்னு சொல்லலாம்னா, அதில் வந்து ஏடிஎஸ் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமோட அந்த என்டையர் சப்போர்ட்டில் வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் ஃபார் ட்ராக்கிங் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் ஆஃப் பல்க் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து எவாலுவேட் பண்ணி போகிறதுன்றது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்காக அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹெச்ஆர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க கன்வீனியன்ஸ் அப்படின்னு போகும்போது ஒரு அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்னா நம்ம வந்து ஒரு சிவியோ ரெஸ்யூமேயோ கொடுக்குறோம்னா அது அங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அது வந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி உள்ள எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் யூ வாண்ட் டு மேக் அ சிவி. ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றத வந்து ஹைலைட்டாக சொல்லும்போது, ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்றது வந்து தலைகீழ, அதாவது காலக்குறியீடு வந்து பின்னோக்கி வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் அந்த விஷயத்த. ஸோ ஆஃப்டர் யுவர் அப்ஜெக்டிவ் ஆர் செம்மரி, அது வந்து உங்களோட ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் 2015 டு ரைட் நவ் இன் 2023 வரைக்கும்னா, ஸோ அதை வந்து தலைகீழ மென்ஷன் பண்ணுவோம். 2023லேருந்து நம்ம வந்து 2015 பேக் அந்த பேக், அதாவது அப்சைட் டவுனாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் க்ரோனாலஜிக்கல் ஃபார்மேட் அண்ட் மோஸ்ட் பீப்புள் ப்ரிஃபர் தட். அண்ட் நீங்கள் வந்து மேலே வந்து 5 விஷயம் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யுவர் ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி, யுவர் ஃபோன் நம்பர், யுவர் லிங்க்டின் as well as your location. ஸோ இது 5மே வந்து இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஏஐ ரிலேட்டட் வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் மேக் யுவர் சிவி ஆல்சோ. ஜஸ்ட் கூகுள் இட், யூ வில் கெட் இட். அந்த மாதிரி விஷயம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் ஃபார் அ ஃப்ரெஷர், அதில் வந்து நம்ம போடும்போது நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இட் வில் பி லைக் உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் அ ஜாப் அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெஷர் வில் என்டர் இன்டு. அண்ட் ரெஸ்யூமே அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை வந்து தனியாக ஸ்பிட் பண்ணி சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரொஃபஷன் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெஸ்யூமேல வந்து என்ன போடுவாங்கன்னா, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட என்ன ரோலுக்காக அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் சிவிக்கும் ரெஸ்யூமேக்கும் உள்ள ஒரு சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் as well as for the fresher. ஸோ தீஸ் ஆர் த 2 things. Apart from that, ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுக்கும்போது டெம்ப்ளேட்டோட இம்ப்ரெஷன் என்ன, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக அந்த டெம்ப்ளேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோமே, நம்ம ஒரு விஷயம் அட்ராக்டிவாக இருக்குன்னா நம்மளோட சைட் வந்து அது மேலே ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது அப்படின்னா அது வில் பி மோர் ஈஸி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டெம்ப்ளேட் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கில் இல்லாமல் நம்மளால போட முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து முக்கியம். உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு ரெஸ்யூமே வந்து நான் வந்து பார்க்கும்போது கூகுளோட யூசர் இன்டர்ஃபேஸ் நைட் மோடில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரெஸ்யூமே வந்து ஒருத்தர் வந்து பில்ட் பண்ணி அந்த சர்ச் பார் அதெல்லாம் வந்து வச்சு அவர் வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு. இட் வில் பி வெரி கேட்சி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் கூகுள் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃப்ரண்ட் அண்ட் அந்த டெவலப்மெண்ட்டில் அவங்க பண்ணியிருக்க அந்த இது எப்படி இருக்கோ அதை வந்து அவர் வந்து ரெஸ்யூமில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது வந்து என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து காட்டுது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் ஃபாண்ட் சைஸ் தென். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டைட்டில்ஸ்க்கு வந்து 14-15 வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து லெட்டர்ஸ் நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
11 and 12 வந்து வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் கண்டென்ட், அதாவது ஒரு ரெசியூமே வந்து 1 பேஜ் இருக்கணும், ஒரு சிவி வந்து 2 பேஜ் இருக்கணும், 2 பேஜ் வரைக்கும் போகுது அப்படின்னா நிறையா போகுது அப்படின்றப்போ வந்து யூ கேன் ஹேவ் இட் அபவுட் 10 ஃபாண்ட் சைஸ் வந்து 10 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்ன நம்ம ஃபாண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரியல், அதே மாதிரி வந்து டைம்ஸ் நியூ ரோமன், இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிவி பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான சில விஷயங்கள். சரி, இப்போ உள்ள என்ன போடுறது அப்படின்னா நம்மளோட ஸ்கில் செட்ஸ் வந்து ஹைலைட்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார் அ ஜாப் அப்படின்னா அவங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 to 8 years வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் பண்ணி நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போக முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்ட்ரங்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஐடியில் புதுசாக லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களோட கோர்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் நான் வந்து லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் வில் பி மோர் ரெலவென்ட். அவங்களுக்கு உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி லெவல்ஸ்லேயே இருந்தால் மட்டுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. நீங்கள் மெக்கானிக்கல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து மேபி யூசிங் ஃபார் அ சிஸ்டம் டு டெவலப். இப்போ மெக்கானிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு ஏஆர்பி சிஸ்டம் டெவலப் பண்ணுறாங்கன்னா அங்கே மேபி வந்து தேவைப்படலாம், பட் ஆனால் மற்ற இடத்துல அது வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ரெசியூமே வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை பற்றி மட்டும் உங்கள் சிவியில் போடணும். நீங்கள் தெரியாத விஷயத்தை போட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கே வந்து பாதகமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து வி கேன் லேர்ன், வி கேன் அப்ஸ்கில், வி வாண்ட் டு அப்ஸ்கில் ஆல்வேஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து செய்ய வேண்டாம். ஃபேக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்குறது அண்ட் அதுவே வந்து நம்மளை வந்து ட்விஸ்ட்டாக வந்து மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி செய்யக்கூடாது. அண்ட் ஆஃப்டர் தட் about this one more thing about this resume அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் கீழே கொண்டு வரதில் வந்து we want to give some extra curricular or some interest அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு இப்போ சிவி if you want to give it in CV also you can just give it அந்த மாதிரி. ஸோ நமக்கு ப்ரொஃபஷனலாக அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் ஹைலைட்டாக நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஹைலைட் இட், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வில் லைக் கவர் லெட்டர். ஸோ கவர் லெட்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட என்டையர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அ ஃப்ரெஷர் ரெஸ்யூமே ஆர் சிவி அதை வந்து ப்ரீஃபாக நீங்கள் வந்து அதில் இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு கவர் லெட்டராக ரெடி பண்ணி அதை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த கவர் லெட்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்க வந்து இதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவர் லெட்டர் அதை வந்து வச்சு மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிடலாம் ஈஸியாக. வில் பி லைக் ஹெச்ஆரோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு அப்டேட் ஆகிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரெண்டாவது அவங்களோட ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு அது வந்து சூட்டபிளா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏன் நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்க என்ன ஸ்கில் செட்லாம் எதிர்பார்க்குறாங்கன்றது பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் தே ஆர் அப்ளை ஃபார் ஜாப். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ ஹெச்ஆரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்பெனி பற்றி நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கம்பெனி வந்து என்ன வந்து எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணலாம், அந்த ரோலுக்கு தான் நம்ம போகணுன்றதுக்கு ஒரு கோல் வேணும், ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த இதுக்கு அதை வந்து அச்சீவ் பண்ணணும். நான் ஒரு 5 years நான் இதில் இருக்கிறது நான் எதிர்பார்க்குறேன், ஒரு 10 years above நான் வந்து இந்த பொசிஷனுக்கு நான் போகணுன்றது எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷன் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு கோல் செட், மைண்ட் செட் இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அசட்டாக இருப்போம். அதே சமயம் நம்மளோட கரியர் growth வந்து நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ திஸ். எல்லாருமே வந்து அப்ஸ்கில் பண்ண முடியும். ஸோ அப்ஸ்கில் பண்ணாமல் வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ வில் பி லேர்னிங் டெய்லி. ஆக்சுவலாக டெய்லி லேர்னிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அதனால் வந்து பண்ண முடியும். யாரும் வந்து டோன்ட் வாண்ட் டு கெட் டிமோட்டிவேட்டட் பை சீயிங் சம் அதர் பீப்புள், அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க நம்மளால அது பண்ண முடியல அப்படின்னு. ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் தட். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ்.